இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளுடன் மலேசியாவின் அரசியல் கட்சியான உரிமை கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக தமீம்தாரி தெரிவித்திருக்கும் கருத்து தற்போது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. லங்காவியில் உள்ள முனீஸ்வரர் ஆலயத்தின் வாசலில் வைக்கப்பட்டிருந்த திரிசூலத்தை காலால் மிதித்து அவமதித்த குற்றத்திற்காக காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் தமீம்தாரி எனும் ஆடவர் உரிமை கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சதீஷ் முனியாண்டியின் நோன்பு பெருநாள் வாழ்த்து பதிவை தனது த்ரெட்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளதோடு கிண்டலாக உரிமையும் எல்டிடியும் என தெரிவித்துள்ளார். காவல்துறையால் தேடப்பட்டு வரும் தமீம்தாரியின் முகநூல் கணக்கை தேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையமான MCMC முடக்கி இருக்கும் நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற தமீம்தாரி தற்போது மெக்கா புனித தலத்தில் இருந்து கொண்டு தானா மலாயா எனும் த்ரெட்ஸ் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக இந்து மக்களை புண்படுத்தும்படியான கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். முன்னதாக மகாதீரின் முன்னாள் வழக்கறிஞரும் கோயில்களுக்கு எதிரான கூட்டமைப்பான காரா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான ஹனீஃப் கத்ரி சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கும் கோயில்களுக்கு எதிராக போராடும் தங்களுடைய புனித போராட்டம் ஒரு சில நபர்களால் திசை திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதீத வெப்பத்தால் ஏற்படும் பக்கவாத நோயால் ஒரு குழந்தை உயிரிழந்திருப்பது மன வலியை ஏற்படுத்தி இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அபாட் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து வெப்பநிலை மாற்றத்தை அனைவரும் உணர்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாகவும் விழிப்புணர்வு மூலமாகவும் வெப்பத்தால் ஏற்படும் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளித்து வந்தாலும் இதுவரை 15 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். சூரியனின் கதிர்வீச்சு வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருப்பதால் பொதுவெளியில் அதிக நேரம் இருப்பதை தவிர்க்கும்படியும் குறிப்பாக குழந்தைகளை நிழலான பகுதிகளிலே வைத்திருக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். தலை சுற்றல், அதீத தாகம், உடல் சோர்வு என்பவை வெப்பத்தின் பக்கவாத அறிகுறிகளாக கருதப்படுவதால் பொதுமக்கள் உடனடியாக தண்ணீர் குடித்து உடலை குளிர்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாறாக குளிர்பானங்களை இயன்ற அளவு தவிர்ப்பது தற்போதைய வெப்பநிலைக்கு பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்தார். பினாங்கு நிபோங் தபாலில் உள்ள பட்டாசுகளை விற்பனை செய்து வந்த சாலையோர கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் சுமார் 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு வீடு உட்பட 3 கடைகள் சேதமானதாகவும் ஒரு மோட்டார் சைக்கிள் முழுமையாக தீயில் கருகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோர கடையில் பட்டாசுகள் வெடித்து சிதறும்படியும் பொதுமக்கள் அலறி ஓடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இச்சம்பவம் தொடர்பாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. பினாங்கு நிபோங் தபாலில் உள்ள தமான் பக்காகா சாலையில் நள்ளிரவு 12:05 மணிக்கு இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாகவும் சுமார் 100 சதுர அடி பரப்பளவு கொண்ட கூடாரத்தின் கீழ் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்ததால் அருகில் இருந்த வீட்டில் உள்ளவர்கள், உணவகத்தில் இருந்தவர்கள் என சுமார் 4 பேர் சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் பினாங்கு மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் விளக்கம் அளித்தார். அதிகாலை சுமார் 1:25 மணிக்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாகவும் தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட பட்டாசு கடையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அம்னோ முன்னாள் உறுப்பினர்கள் என கட்டுப்படுத்தப்பட்டுள்ள ரூமா பங்சா முயற்சி அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக பிரதமரையும் இணைத்துக் கொள்ள முயல வேண்டும் என்று புக்கிட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சையத் அபு ஹுசேன் ஹபீஸ் சையத் அப்துல் பாசல் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சி அம்னோவில் இருந்து நீக்கப்பட்ட அல்லது இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற அரசியல் கட்சி தலைவர்களையும் உள்ளடக்க வேண்டும் என்றும் குறிப்பாக அம்னோவில் இருந்து விலகிய அன்வாரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அம்னோ தலைவர் டாக்டர் அமாட் ஜாகித் ஹமீடி உருவாக்கிய ரூமா பங்சா என்பது மிகப்பெரிய நோக்கத்தை கொண்டது. அவர் நீக்கியவர்களை மீண்டும் எந்த நிபந்தனையும் இன்றி ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலையில் தற்போது இருக்கிறார் என்பதால் அம்னோவில் இருந்து விலகிய அல்லது விலக்கி வைக்கப்பட்ட அனைத்து தரப்பினரும் அம்னோவில் மீண்டும் இணைவதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று பர்சாத்துவில் இருந்து விலகிய புக்கிட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சையத் அபு ஹுசேன் ஹபீஸ் சையத் அப்துல் ஃபாசல் ஜாகித் ஹமீடிக்கு வலியுறுத்தியுள்ளார். பெருநாள் காலங்களில் செயல்படும் தற்காலிக பட்டாசு கடைகளின் உரிமம் தொடர்பாக மேலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று வீடமைப்பு மற்றும் உள்ளூராட்சி துறை அமைச்சர் ngா கோர் மிங் வலியுறுத்தியுள்ளார்.
கடந்த 2024ஆம் ஆண்டு பெருநாள் காலங்களில் பட்டாசுகளால் ஏற்பட்ட பாதிப்பு சம்பவங்கள் தற்போது 113ஆக உயர்ந்துள்ளது ஆச்சரியம் அளிப்பதாகவும், கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தால் மட்டுமே பட்டாசுகளால் பாதிப்புகள் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார். கொண்டாட்டம் என்பது பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பதில் மேலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அவர் வலியுறுத்தினார். பட்டாசுகள் விற்பனை அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் பொதுமக்கள் பட்டாசுகளை வெடிக்கும் போது தன்மையாகவும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பிறருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். பெருநாள் காலங்களில் செயல்படும் தற்காலிக பட்டாசு கடைகளின் உரிமம் தொடர்பாக மேலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று வீடமைப்பு மற்றும் உள்ளூராட்சி துறை அமைச்சர் கோர்மிங் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு பெருநாள் காலங்களில் பட்டாசுகளால் ஏற்பட்ட பாதிப்பு சம்பவங்கள் தற்போது 113ஆக உயர்ந்துள்ளது ஆச்சரியம் அளிப்பதாகவும், கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தால் மட்டுமே பட்டாசுகளால் பாதிப்புகள் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார். கொண்டாட்டம் என்பது பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பதில் மேலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அவர் வலியுறுத்தினார். பட்டாசுகள் விற்பனை அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் பொதுமக்கள் பட்டாசுகளை வெடிக்கும் போது தன்மையாகவும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பிறருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். பாங்காக் புத்தாக்க விருதுகளில் 2 தங்கப் பதக்கங்களையும் தொடக்கப்பள்ளி பொறியியல் பிரிவில் 2ஆம் இடத்தையும் வென்று மலேசியாவிற்கு பெருமை சேர்த்துள்ள சாரங்கபாணி தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நேரில் சந்தித்து பாராட்டினார். மலேசிய தமிழ் பள்ளி மாணவர்கள் சர்வதேச மேடைகளில் போட்டியிடுவது மட்டுமல்லாமல் ஆக்கப்பூர்வமான மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தாக்க சிந்தனைகளால் சிறந்து விளங்க முடியும் என்பதற்கு இவர்களின் வெற்றி ஒரு தெளிவான சான்று என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் எனும் ஸ்டெம் துறைகளில் இந்த இளம் தமிழ் திறமையாளர்களின் ஆற்றல் நாட்டின் கண்ணியத்தையும் நற்பெயரையும் உலக அளவில் உயர்த்தி உள்ளதையும் ரமணன் சுட்டிக்காட்டினார். நம் பிள்ளைகளுடைய வெற்றியின் பின்னணியில் மாணவர்களின் பெற்றோர்கள் மேற்கொண்ட தியாகம் தமக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும், விடுமுறைகளில் பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது பாராட்டுக்கு உரியது என்றும் டதஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.